திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. வாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார் அன்பர்களுக்கும் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எப்பொழுதும் போல தினந்தோறும் காலை 5:20க்கு ஆரம்பிக்கும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பில் நாம் திருமுறை பாராயணம் செய்ய வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சென்னை சிவத்தக அருளாட்சி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை வெளிப்படுத்துமாறு அன்புடன் கேட்டு அமைக்கிறோம். வாங்கய்யா, சிவாய நம. திருப்பலாட்சி பாடுங்க. திருப்பலாட்சி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயே நின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் பூனை கண்டறிவாரே. சீதங்கொள் வயல் தீரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்குமறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்களறு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். அம்மா சித்ராமா 27 பேர் துதி பாடிடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மன்னு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 50வது நாளாக 2ஆம் திருமுறையிலே 14வது பதிகம் திருவெண்ணியூர். இந்தளப்பண் பகற்பெண் 4ஆக 9-12 நாழிகையில மணி 9:36 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவியினுடைய தென்கரை 102வது தலமாக தஞ்சை நீடாமங்கலம் திருவாரூர் சாலையிலே அமைந்துள்ளது. பெருமான் வெண்ணிநாதர், அம்பாள் சௌந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 360. நன்றிங்கய்யா. கரிகால் சோழனும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் திருப்பணிகள் செய்த திருக்கோயில் ஒரு காலத்தில் கரும்பு காடுகளால் சூழப்பட்ட இடம். வெண்ணி என்றால் நந்தியாவர்த்தம் செடி என்று பொருள். தலயாத்திரை மேற்கொண்ட 2 முனிவர்கள் இந்த தலம் வந்தடைந்து கரும்பு காட்டின் நடுவில் இருந்த சுயம்பு லிங்கத்தை வணங்கி வழிபட்டனர்.
ஒருவர் இறைவனின் தலமரம் வெண்ணி என்றும் மற்றொருவர் கரும்பு என்றும் வாதம் செய்தபோது அசரீரியாக குரல் கொடுத்த இறைவன் தனது பெயரில் கரும்பும் தலத்தின் பெயரில் வெண்ணியும் அடங்கும் என்று இருவரையும் சமாதானம் செய்தார் என்று தலப்புராணம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு கரும்பேசர் என்ற திருநாமம் பெருமானுக்கு வந்தது என்றும் கூறுவார்கள். தலத்தின் பெயரான வெண்ணி என்பதுடன் இணைந்து வெண்ணி கரும்பேசர் என்றும் இறைவன் அழைக்கப்படுகிறார். வெண்ணி இவரை குறிப்பிட்டு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் இடம் சுட்டி பாடிய பாடலின் வரிசை எண் 359. திருச்சிற்றம்பலம். வெண்ணி மேய விடையவர் கோயிலை நன்னி நாடிய காதலின் நான்மதி கண்ணியார்த்தம் கலல் இணை போற்றியே பண்ணில் நீடும் பதிகமுன் பாடினார். திருச்சிற்றம்பலம். பெருமாளுடைய கழனையை போற்றி பண்ணி நீடும் பதிகம் என்று பண்ணில் நீடும் பதிகமாக பாடியது. சடையானை சந்திரனோடு சங்கண் அரா உடையானை உடை தலையில் பலி கொண்டு ஊரும் விடையானை விண்ணவர் தாம் தோழும் வெண்ணியை உடையானை அல்லது உள்காது எனது உள்ளமே. வெண்ணி என்பதுதான் பெருமானுடைய பெயராக இருந்திருக்கிறது. கரும்பு என்பது பின்னால புராண கதையில் அது சேர்த்துட்டாங்க. ஆனால் இப்ப ஞானசம்பந்த பெருமான் வெண்ணி என்கிற கரும்பை பற்றிய செய்தி இப்ப ஞானசம்பந்த தேவாரத்துல இல்லை, அது பின்னாடி வந்த இடைச்செருகலாக இருக்க வேண்டும். அதனால அந்த வெண்ணி பெருமானை தவிர வேற யாரையும் என்னுடைய உள்ளம் எண்ணாது என்று ஓரிரை கொள்கையை வற்புறுத்துகிற பாடலாக முதல் பாடலை அமைத்திருக்கிறார். இரண்டாவது சோதியை. திருச்சிற்றம்பலம். சோதியை சுண்ண வெந்நீரின் நந்திட்டவெம் ஆதியை ஆதியும் அந்தமில்லாத வேதியை வேதியர் தாம் தொழும் வெண்ணியில் நீதியை நினைய வல்லார் வினை நில்லாவே வேதியை வேதியர் தாம் தொழும் வெண்ணியில் நீதியை நினைய வல்லார் வினை நில்லாவே. திருச்சிற்றம்பலம். நீதியாவனை யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடன்னு அந்த நனிவாசகருடைய பாட்டு. அந்த வழியில நீதியை நினையவல்லார் வினை செய்யுமே என்று ஞானசம்பந்தருடைய இரண்டாவது பாடல். அப்புறம் மூன்றாவது கனிதனை கனிந்தவரை. சித்திராமா வாங்கம்மா, மூன்றாவது பாடல். கனிதனை கனிந்தவரை கலந்தாட்கொள்ளும் முனிதனை மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியை நனிதனை நல்லவர் தாம் தொழும் வெண்ணியில் இனிதனை ஏத்துவர் ஏதம் இலாதாரே வெண்ணியில் இனிதனை ஏத்துவர் ஏதம் இலாதாரே. வெண்ணி என்பது ஐயா சொன்ன மாதிரி அந்த நந்தியாவர்த்தனம் என்ற அந்த பூவை குறிக்கும். அந்த பூ என்னன்னு கேட்டா, அந்த பூக்கு என்ன விசேஷம் கேட்டா, அந்த பூவினுடைய காம்பெடுத்து அந்த இதழை மட்டும் எடுத்து கசக்கி கண்ணுல விட்டா கண் சம்பந்தமான எல்லா நோயும் போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வெண்ணி என்பது நமக்கு கண்ணுக்கு இனிமை தரக்கூடியது என்று சொல்ல வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மூத்தானை. அம்மா லலிதாம்மா வாங்கம்மா. அம்மா பாலசுந்தரம் ஐயா வாங்கம்மா. மூத்தான மூலகொரு மூர்த்தியாய் காத்தானை கனிந்தவரை கலந்தாலாக காத்தானை கனிந்தவரை கலந்தாலாக ஆத்தானை அழகமர் வெண்ணியமான் தன்னை ஆத்தானை அழகமர் வெண்ணியமான் தானை ஏதாதர் என் செய்வார் ஏழை பேய்களே ஏதாதர் என் செய்வார் ஏழை பேய்களே. நன்றி ஐயா. அந்த வெண்ணியம் பெருமானை ஏத்தாதார் ஏழை பேய்கள்னு சொல்றார். ஏழைனா அறிவில்லாதவன் என்ற பொருள் வகையில சொல்ற சொல். வாழ்க. நீரானை நிறை புனர். அஞ்சாவது பாட்டு. பாலசுந்தரா இருக்காங்களா? இருக்கையா, அடியன் இருக்கையா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
நீரானை நினைப்புணல் சூதரு நீர்கொன்றை தாரானை தையல் ஓர் பாகம் உடையானை சீரானை திகழ்தரு வெண்ணி அமர்ந்துரை ஊரானை உள்க வல்லார் வினை ஓயுமே ஈரானை திகழ்தரு வெண்ணி அமர்ந்துரை ஊரானை உள்க வல்லார் வினை ஓயுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த திருவண்ணியோன்ற அந்த ஊரை நினைத்தாலே நம்முடைய வினைகள் ஓயும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. முத்தினை முழுவயிரத்திரு. 6வது பாடல். சரியா? அம்மா பரிமளம்மா வாங்கம்மா. 6வது பாடல். முத்தி முழுவயிர திரள் மாணிக்க தொத்தினை துலக்கம் இல்லாத விளக்காய முத்தினை முழுவயிர திரள் மாணிக்க தொத்தினை துலக்கமில்லாத விளக்காய வித்தினை விண்ணவர் தாந்தொழும் வெண்ணியில் அத்தனை அடைய வல்லார்கில்லை அல்லலே வித்தினை விண்ணவர் தாந்தொழும் வெண்ணியில் அத்தனை அடைய வல்லார்கில்லை அல்லலே அத்தனை அடைய வல்லார்கில்லை அல்லலே. அத்தன் என்றால் தலைவன் பொருள். அந்த தலைவனை அடைபவர்க்கு அல்லல் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. காய்ந்தானை காமனையும். ஐயா ராஜா ஐயா ராணி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். காய்ந்தானை காமனையும் செரு காலனை பாய்ந்தானை பரிய கைமா உரி தோல்மெயில் மேய்ந்தானை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியில் நீந்தானை நினைய வல்லார் வினை நில்லாவே நீந்தானை நினைய வல்லார் வினை நில்லாவே. அந்த வெண்ணியம் பெருமானுடைய அருளிலே நீந்தினால் நாமும் அந்த வினையெல்லாம் நில்லாது ஓடும் என்று சொல்கிறார். நீந்தானே நினையவல்லார் வினை நில்லாவே. வாழ்க. அடுத்த 8வது பாட்டு. மறுத்தானே. மறுத்தானே மாமலையை மதியாதோடி செருத்தானை தேசழிய திகழ்தோல் மூடி இருத்தானை எள்ளமர் வெண்ணியம்மான் என பொறுத்தானை போற்றுவார் ஆற்றல் உடையாரே பொறுத்தானை போற்றுவார் ஆற்றல் உடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆனா வெண்ணியம்மானை பொறுத்தானே. வெண்ணி பெருமானுடைய அந்த அருளிலே பொருந்து என்றால் நம்முடைய நாம் எல்லாம் ஆற்றலுடைய அந்த பெருமானை போற்றினால் நாம் ஆற்றலுடைய திகழலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மண்ணினை வானவரோடு. ஐயா வாங்க முன்சாமி ஐயா. 9வது பாடல். மண்ணினை வானவரோடு மனிதர்க்கும் கண்ணினை கண்ணு நான்முகனுங்கன விண்ணினை விண்ணவதாம் தொழுவெண்ணியில் அண்ணலை அடைய வல்லார்கில்லை அல்லலே விண்ணினை விண்ணவ தாந்தொழு வெண்ணியில் அண்ணலை அடைய வல்லார்கில்லை அல்லலே. நன்றி. அப்ப வெண்ணியில் அண்ணலை அடையவல்ல திருவண்ணியில் அந்த அண்ணலை அடைந்தால் நமக்கு அல்லல் இல்லை என்று சொல்கிறார். வாழ்க. குண்டரும் குணமில்ல. 10வது பாட்டு. வாங்கம்மா. வந்தவாசி செண்பகிலேம்மா வாங்கம்மா. ஐயா நான் நாளைக்கு பாடுறேங்க ஐயா. அடியேன் வெளியில வந்திருக்கேன். அதெல்லாம் பாட்டு மட்டும் கேக்குறாங்க ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. ஐயா திலகவதி பாடுட்டுங்களாம்மா? ஐயா அம்மா நான் கூப்பிடுவோம்மா. பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. திலகவதி அம்மா பாடுங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம்.
அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். குண்டரும் குணமில்லாது சமன் சாக்கிய மிண்டர் கண் மிண்டவை கேட்டு வெகு என்மின் மிண்டர் கண் மிண்டவை கேட்டு வெகுளன்மின் விண்டவர் தம்பூரம் எய்தவன் வெண்ணியில் தொண்டராயத்த வல்லார் தூயர் தோன்றவே விண்டவர் தம்பூரம் எய்தவன் வெண்ணியில் தொண்டராயத்த வல்லார் தூயர் தோன்றாவே. திருச்சிற்றம்பலம். பெருமானுக்கு நம்மாலான தொண்டுகளை செய்து ஏத்தனால் நம்முடைய துயர்கள் தீரும் என்று ஞான சம்பந்த பெருமான் சொன்ன 10வது பாடல். வாழ்க. அடுத்தது திருக்கடைக்காப்பு 11வது பாடல் மறுவாரும் மல்கு காழி. ஐயா வாங்கயா, சதானந்தன் ஐயா வாங்கயா. ஐயா சதானந்தன் ஐயா இருக்கீங்களா? அம்மா பட்டமால்மா நீங்க பாடுங்கம்மா. சிவாய நம. சிவாய நம. மறுவாடு மல்கு காழி திகழ் சம்பந்தன் திருவாரும் திகழ் தரு வெண்ணி அமர்ந்தானே உருவாறு முன்தமிழ் மாலையில் வைவல்லார் பொருவாக புக்கிருப்பார் புவலோகத்தே பொருவாக புக்கிருப்பார் புவலோகத்தே. சிவாய நம. அந்த புவலோகமாகிய சிவலோகத்தை புக்கிருக்கலாம். எதனாலே? வெண்ணிப்பெருமானை உள்குவதனாலே புக்கிருக்கலாம் என்ற வகையிலே சொல்கிற திருக்கடைக்காப்பு. இந்த பாட்டுல எந்த இடத்துலயும் கரும்பை பற்றிய செய்தியே வரல. ஆக அந்த கரும்பு பற்றிய செய்தி பின்னாடி புராணத்திலே இடைக்கிறதோ ஞானசம்பந்த அதை வரைக்கும் ஞானசம்பந்தம் என்ன குறிப்பிடுறோ அதான் திருமுறை. திருமுறை இல்லாத செய்தி எல்லாம் சொல்லி சில பேர் அதிபுத்திசாலியாக தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். என்ன பண்ணுறது? உலக இயல்பு அப்படி ஆயிடுது. இருக்கிற செய்தியை சொல்றதை விட்டு இல்லாத செய்தி கூட நடுவில் இடைச்செருகள் செய்யறாங்க. வாழ்க. வெண்ணிநாதன் அவர் சொல்றார், வெண்ணி பெருமான்னு சொல்றார். அதை கரும்பீசன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னு தெரியல. ஆனா தேவையில்லாத செய்தியை புள்ளி தன்னை அதிபுத்திசாலியாக மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த புராணத்தின் பெயரால. திருமுறையில என்ன இருக்குதோ அதான் உண்மை. அவ்வளவுதான். வாழ்க. அதுதான் உண்மையா வாழும். அந்த புராணம் என்ன இருக்குதோ அந்த புராணத்தை யாரும் படிக்கணும், யாரும் படிக்கிறது இல்லை. திருமுறையில தான் படிக்கணும். வாழ்க வாழ்க. அடுத்து திருக்காராயில். இது இந்தளப்பண்ணில பகற்பண் 4ஆக 9-12 நாழிகள 9-36-10-48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியவை. காவிரியுடைய தென்கரையிலே 119வது தலமாக திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையிலே அமைந்துள்ளது. பெருமான் கண்ணாயிரநாதர். சாமி அம்பாள் கைலாச நாயகி அப்படின்னு இருக்கு. இங்கே இதற்கான பெரிய புராண பாடல் 574. நன்றிங்கய்யா. திருக்காராயில் என்ற திருப்பதியை இடம் சுட்டு சேக்கிழார் பெருமான் பெருமைய புராணத்திலே பாடிய பாடல் வரிசை எண் 574. திருச்சிற்றம்பலம். நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலங்கொள் திருக்காராயில் நன்னி ஏத்தி பைம்புணல் மென் பணிக்கேவூரு ஆனைந்து போற்றி பரமர் திருநெல்லிக்கா பணிந்து பாடி உம்பர் பிரான் கைசினமும் பரவி தெங்கோர் ஓங்கு புகழ் திருக்கொல்லி காடும் போற்றி செம்பொன் மாதில் கோட்டூரும் வணங்கி ஏத்தி திருமலிவெண் துறை தொழுவான் சென்று சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். திருவாரூரை சுற்றி இருக்கிற தலங்களை எல்லாம் பாடுகிற போது திருவாரூருக்கு பிறகு நலம்கொள் திருக்காராயிலை நன்னி ஏத்தினார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுவதனாலே இது நலங்கொள் பதிகம் என்று சொல்லுவார்கள். வாழ்க. சீரானே நீள் சடை மேலோர் நிறை கொன்றை தாரானே தாமரை மேலயன் தான் தோழும் சீரானே சீர்திகழும் திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இயலாதாரே
திருக்காயல் என்ற பெயரை சொன்னால் நாம் வாழ்க்கையிலே ஊனமில்லாதவர்களாக இருக்கலாம் என்று சொல்கிற பாடல். 2 மதியானே. அம்மா அம்மா வாங்கம்மா, 2வது பாடல்மா. பாடுறேன். மதியானே வரி அறவோடு உடன் மத்தம் சேர்விதியானே விதி உடை வேதியர் தாம் தொழும் நெதியானே நீர்வழல் சூத்திருக்காராயில் பதியானே என்பவர் பாவம் இலாதாரே. நெதியானே நீர்வயல் சூழ் திருக்காராயில் பதியானே என்பவர் பாவம் இலாதாரே. திருச்சிற்றம்பலம். திருக்காராயலாகிய பதியின் பெயரை சொன்னால் நம் பாபவிலாக இருக்கலாம் என்று ஞானசம்பந்தர் சொல்கிற பாடல். 3 விண்ணானே. ஐயா வாங்கய்யா, சதானந்தன் ஐயா, 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். விண்ணானே விண்ணவர் ஏத்தி விரும்பும் சீர் மண்ணானே மண்ணிடை வாழும் உயிர்கெல்லாம் கண்ணானே கடிபொழில் சூழ் திருக்காராயில் எண்ணானே என்னவர் என்பவர் ஏதம் இலாதாரே. கண்ணானே கடிபொழில் சூழ் திருக்காராயில் எண்ணானே என்பவர் ஏதம் இலாதாரே. திருச்சிற்றம்பலம். அந்த திருக்காராயில் என்ற பெயரை எண்ணினாலே நாம் ஏதம் குற்றமில்லாதவர்களாக இருக்கலாம் என்று சொல்கிறார். அடுத்து 4வது பாடல் தாயானே தந்தையுமாய். இந்த சங்கர்னு ஒருத்தர் ஐயா ஆன் பண்ணியிருந்தாருங்க, மீட் பண்ணிட்டேன். வாங்கம்மா பிரேமாம்மா. திருச்சிற்றம்பலம். தாயானே தந்தையும் ஆகிய தன்மைகள் ஆயானே ஆய நல்லன்பர் கனியானே சேயானே சீர்த்திகழும் திருக்காராயில் மேயானே என்பவர் மேல்வினி மேவாவே. சேயானே சீர்த்திகழும் திருக்காராயில் மேயானே என்பவர் மேல்வினி மேவாவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருக்காயில் மேயான் என்றால் நம்முடைய அந்த மேல் வினையாகிய ஆகாமியம் ஏறாமல் போகும். அதாவது ஏறு வினைன்னு சொல்கிற அந்த ஏறு வினை இல்லாமல் போகும் என்று சொல்கிறார். வாழ்க. 5 கலையானே கலைமணி. அம்மா ஆண்டாளம்மா வாங்கம்மா. சிவாயனம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கம் ஐயா. கலையானே கலைமல்லி செம்பொற்கையிலாய மலையானை மலைபவர் மும்மதில் மாய்வித்த சிலையானை சீர்த்திகழும் திருக்காற்றாயில் நிலையானே என்பார் மேல் வினை நில்லாவே. சிலையானே சீர்த்திகழும் திருக்காற்றாயில் நிலையானே என்பார் மேல் வினை நில்லாமே நில்லாவே. நிலையானே என்பார் மேல் வினை நில்லாவே. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. அது காற்றாயில் காராயில். காராயில் தான் தலம். காற்று என்பது வேறு, காராயில் என்பது. காராயில் என்பது தலம், காற்று என்பது அந்த 5 பூதங்கள் ஒன்று. அதனால அந்த காராயில் நிலையானே, அங்கே நிலைத்திருக்கிற பெருமான், அந்த பெருமானை சொன்னால் மேல்வினையாகிய ஆகாமியம் இல்லாமலே போகும் என்றவாறு. அடுத்து 6வது பாட்டு ஆற்றானே. ஐயா வாங்கயா, தாமோதரன் ஐயா வாங்கயா. திருச்சிற்றம்பலம். ஆற்றானே யாரணி செஞ்சடையாடர ஆடர வேற்றானே ஏழுலகும் இமையோர்களும் போற்றானே பொழிலதிகம் திகழும் காராயில் நீற்றானே என்பவர் மேல்வினை நில்லாவே. திருக்காராயில் நீற்றானே என்பவர் மேல் வினை நில்லாவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அத பொழில் திகழும் திருக்காராயில், சோலைகள் சூழ்ந்த அந்த திருக்காயில் நீற்றானே, அவன் நீர் அணிபோன மெய்யலாம் வெண்ணீர் சன்னித்த மேனியான், அதனாலே அவனை நீற்றானே என்று சொல்லி
அந்த நீற்றானை நாம் நினைந்தால் நம்முடைய மேல்வினைகள் நம்மை அடையாது, மேவாது அடையாது என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 7வது பாட்டு சேர்த்தானே. அம்மா பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? சிவாய நம்ம ஐயா. போன் கொஞ்சம் தொல்லை பண்ணிடுச்சு ஐயா. சிவாய நம்ம ஐயா. சேர்த்தானே வீணை தேய்ந்து அறதேவர்கள் சேர்த்தானே வீணை தேய்ந்து அறதேவர்கள் ஏத்தானே ஏத்தும் நல் மாமுனிவர்க்கு இடர் காத்தானே கார்வயல் சூழ் திருக்காராயில் ஆத்தானே என்பவர் மேல் வினை அடராவே காத்தானே கார்வயல் சூழ் திருக்காராயில் ஆத்தானே என்பவர் மேல் வினை அடராவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருக்காராயில் ஆத்தானே என்று அந்த திருக்காராயில் உரைபவனை அவனுடைய பெயரை சொன்னால் நம்முடைய மேல்வினை அடராது, மேவாது என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்து 8வது பாட்டு கடுத்தானே. ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. 8வது பாடல். ஓம் நம சிவாயம். சிவாய நம. 2:15 சிவா 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 சிவா. சிவா திருச்சிற்றம்பலம். கழுத்தானே காலனி கால கைலாயும் எழுத்தாழை ஏதமாகும் முனிவர் கிடம் கெடுத்தானே கேள்கிலேரும் காராயில் அழுத்தானே என்பவர் மேல்வினை அழவே அடுத்தானே என்பவர் மேல்வினை அடையாராவே. சித்தம் அடியார் பெருமக்கு நன்றி ஐயா. சிவா சிவா. வாழ்க வாழ்க வாழ்க. காராயில் அடுத்தான என்பவர் மேல்வினை அடராவே என்று ஆகாமியவனை இல்லாமலே போகின்ற சொல்கிற இந்த பதிகம். வாழ்க. அடுத்து பெறையானே பேணிய பாடலோடு 9வது பாட்டு. ஐயா சங்கர் ஐயா படிக்கிறீங்களா ஐயா? கை கட்டுங்க. பாடுங்க ஐயா. 9வது பாட்டு தானே ஐயா? ஆமாமா ஆமாங்க. பிறையானே பேணிய பாடலோன் இசை மறையானே ஆளோடு நான்முகம் காணாத இறையானே எழுதில் இருக்க காராயில் உறைவானே என்பவர் மேல்வினை ஓடுமே. காராயில் அந்த பெருமான் அங்கே உரைகிறான். அவனுடைய பெயரை சொன்னால் மேல்வினையாக ஆகாமியம் நம்மை விட்டு ஓடும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு செடியாரும் புன்சமன். ஐயா பூச்சிவாக்கம் நடராஜன் ஐயா வாங்கய்யா. இருக்காரா? காலில இருந்து குரல காணோம். ஐயா சிவாய நம. மிக்க மகிழ்ச்சிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். செடியாரும் புன்சமன் சீவரத்தார்களும் செடியாரும் புன்சமன் சீவரத்தார்களும் படியாரும் பாவிகள் பேச்சு பயனில்லை கடியாரும் பூம்பொழில் சூழ் திருக்காராயில் குடியாரும் கொள்கையினார்க்கில்லை குற்றமே கடியாரும் பூம்பொழில் சூழ் திருக்காராயில் குடியாரும் கொள்கையினார்க்கில்லை குற்றமே. நன்றிங்க ஐயா.
கடியாரும் பொம்புழன்று வாசனை நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருக்காயில் அந்த காராயிலே குடியிருப்பவனுடைய கொள்கை சிவக்கொள்கையாக இருக்கிறது. அந்த கொள்கையுடையவர்களுக்கு குற்றம் ஏதும் இல்லை என்று பாடுகிற பாடல். வாழ்க ஏய்ந்த சீர் எழில் திகழும். 11 கடைசி பாட்டு. அம்மா சித்ராம்மா வாங்கம்மா கிடைக்கும். சிற்றம்பலம். ஏய்ந்த சீரியழில் திகழும் திருக்காராயில் ஆய்ந்த சீரானடி ஏத்தி அருள் பெற்ற பாய்ந்த நீர்காழியுள் ஞான சம்பந்தன் சொல் வாய்ந்து வாரேத்துவார் வானுலகு ஆழ்வரே. பாய்ந்த நீர்காழியுள் ஞான சம்பந்தன் சொல் வாய்ந்தவாரேத்துவார் வானுலகு ஆழ்வரே. ஞான சம்பந்தன் சொல் வாய்ந்தவாறு ஏத்துவார் வானுலகு ஆழ்வரே. சிற்றம்பலம். நன்றிங்க. ஞான சம்பந்த பெருமானுடைய சொல்லை ஏற்றினால் வானுலக ஆளலாம் என்பது பதிக பலனாக இருக்கிறது. வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையே 16வது பதிகம் திருமணஞ்சேரி. இந்தளப்பன் பகற்பெண் 4ஆக 9-12 நாழிகளை 9:36-10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இது காவிரியினுடைய வடகரையிலே 25வது தலமாக மயிலாடுதுறை குத்தாலம் பந்தனைநல்லூர் சாலையிலே அமைந்திருக்கிறது. இங்கே உள்ள பெருமான் கல்யாண சுந்தரர், அம்பாள் கோகிலா அம்பாள்னு சொல்லுவாங்க. இங்க இதற்கான பெரிய புராண பாடல் 290. நன்றிங்கய்யா. திருமணஞ்சேரி என்ற பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பெரிய புராண பாடலிலே அறிவித்த பாடல் வரிசையின் 290. திருச்சிற்றம்பலம். அப்பதி போற்றி அகழ்வார் அரணார் திருமணஞ்சேரி செப்பரும் சீர்கொண்டரோடும் சென்று தொழுது இசை பாடி எப்பொருளும் தரும் ஈசர் எதிர்கொள் பாடி பதியெய்தி ஒப்பில் பதிகங்கள் பாடி ஓங்கு வேள்வி குடி உற்றார். திருச்சிற்றம்பலம். திருமணஞ்சேரி செப்பரும் சீர் தொண்டரோடும் தொழுது பாடி அடியாரோடு சென்று அந்த திருமணஞ்சேரியை தொழுது பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. இந்த பதிகம் படிச்சா விரைவில் திருமணமாகும் என்ற ஒரு நம்பிக்கை. அதனால சீக்கிரம் நம்முடைய நடராஜ ஐயாவுக்கு திருமணம் ஆகணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பம் செய்து இந்த பதிகத்தை பாராயணம். அயிலாரும் 50 புறமூன்றெய்து குயிலாரும் மென்மொழியாள் ஒரு கூறாகி மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார் இல்லை பாவமே. மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார் இல்லை பாவமே. அந்த மணஞ்சேரியை பற்ற பயின்றால் நம்முடைய பாவம் நம்மை பற்றாது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு விதியானை. திருச்சிற்றம்பலம். விதியானை விண்ணவர்தாம் தொழுதேத்திய நிதியானை நீள்கடை மேல் நிகழ்வித்தவான் மதியானை வன்பொழில் சூழ்ந்த மணஞ்சேரி பதியானை பாடவல்லார் வினை பாருமே. பதியானை பாடவல்லார் வினை பாருமே. திருச்சிற்றம்பலம். மணஞ்சேரி பதியானை பாடினால் வினை பாரும் அழியும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 3வது எய்ப்பானார்க்கு. அம்மா வாங்கம்மா. லலிதா அம்மா, பாலசுந்தரம் ஐயா. நன்றி. நமச்சிவாய ஐயா. எய்ப்பானக்கென்போரு தேனலி தோரிய எய்ப்பானக்கென்போரு தேனாலி தோரிய இப்பாலாய் என்னையும் ஆல உரியானை இப்பாலாய் என்னையும் ஆல உரியானை வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றான் வினை வீடுமே.
மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே. நன்றி ஐயா. எய்ப்பானை என்றும் வைப்பானை என்றும் பாடுகிறார் மணிவாசக பெருமான் சிவபெருமானை எய்ப்பினில் வைப்பு என்று பாடுவார். எய்ப்பினில் வைப்பு என்பதுதான் இப்ப நம்ம அந்த தொழிலாளர்கள் அந்த வருங்கால வைப்புன்னு வச்சிருக்கோமே, நான் வேலை செய்த இடம், அதனால அது எய்ப்பினில் வைப்புன்னு பேரு. சமயத்துக்கு அந்த நாம் பொருளை சேர்த்து சம்பாதிக்கிற போதே அந்த பொருளை சேர்த்து வைத்து சமயத்திலே அதை பயன்படுத்தி தேவையான நேரத்துல அதை பயன்படுத்திக் கொள்வது. அந்த சேமிப்பை வற்புறுத்துகிற அந்த சொல்லுக்கு எய்ப்பினில் வைப்புன்னு பேர். பெருமான் எய்ப்பினில் வைப்பாக இருந்தால் மணிவாசகர் பெருமான் பாடியிருக்காரு. எய்ப்பினில் வைப்பை அப்படின்னு சொல் இருக்குது. அது அந்த இப்ப நம்ம பயன்படுத்த அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த பெருமானை நினைத்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் வீடும் என்று சொல்கிற வகையிலே அந்த பயன்படுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து விடையானை, 4வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். விடையானை மே உலகேழும் இப்பாரெல்லாம் உடையானை ஊழிதோர் ஊழி உளதாய் படையானை பன்னீசை பாடு மணஞ்சேரி அடைவானை அடைய வல்லார்க்கில்லை அல்லலே. படையானை பன்னீசை பாடு மணஞ்சேரி அடைவானை அடைவார்க்கு அடைய வல்லார்க்கில்லை அல்லலே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மணஞ்சேரி பெருமானை அடைய வல்லார்க்கு அல்லல் இல்லை. அப்ப அடைய வல்லார தினம் போய் அந்த தலத்தை தொழணும்ன்ற அவசியம் இல்லை. அது பிராக்டிகலா பாசிபிள் இல்லை. ஆனால் மனதாலே அவன் அந்த மணஞ்சேரி பெருமானை அடைந்தால் நம்முடைய அல்லல் தீரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. எரியார் பூங்கொன்றையோடு. அம்மா வாங்கம்மா, பரிமளா அம்மா வாங்கம்மா. 5வது பாடல். எரியார் பூங்கொன்றை நோடும் இளமத்தம் எரியார் பூங்கொன்றை நோடும் இளமத்தம் பெரியாரும் செஞ்சடை ஆரமிலைத்தானை பெரியாரும் செஞ்சடை ஆரமிலைத்தானை மரியாரும் கையுடை யானை மணஞ்சேரி மரியாரும் கையுடை ஆனை மரஞ்சேரி செறிவானை செப்ப வல்லார் கிடர் சேராவே செறிவானை செப்ப வல்லார் கிடர் சேராவே. மணஞ்சேரி செறிவானை என்பது செறிவு என்பது யோகத்தை குறிக்கும். சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற சைவ நன்மையில இந்த செறிவு என்ற சொல் யோகத்தை குறிக்கும். சொன்னவர் யாருன்னா மணிவாசகர். சீலமின்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி அப்படின்னு பாடுவார். அந்த செறிவு என்பது யோகத்தை குறிக்கும். அந்த யோகம் என்பது தியானம். பெருமானை தியானித்தால் நம்முடைய இடர் தீரும் என்று சொல்லுகிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. மொழியானை, 6வது பாட்டு. வாங்கய்யா ராஜா ஐயா, ராணியம்மா வாங்க. மொழியானை முன்னொரு நால்மறை ஆரங்கம் வழியாமை பன்னிசையான பகர்வானை வழியானை வானவர் ஏத்தும் மணஞ்சேரி இழியாமை ஏத்த வல்லாக்கு எய்தும் இன்பமே இழியாமை ஏத்த வல்லாக்கு எய்தும் இன்பமே. மணஞ்சேரி இழியாமை என்பது அந்த திருமணஞ்சேரி என்ற தலத்தை சென்று அடைதல் என்ற வகையிலே சொல்லுவார்கள். அங்கே போய் சென்று அந்த பெருமானை ஏற்றினால் நமக்கு வாழ்க்கையிலே இன்பம் கிடைக்கும். அதனால அந்த இன்பம் என்பது எதனால அமையும்? இல்லறத்தாலே அமையும். அதனால அந்த பதிகத்தை படித்தா திருமணம் கூடும்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அதனால பெருமானை ஏத்துவார்க்கு எய்தும் இன்பம் என்று உலக வாழ்க்கை இன்பமாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பெருமானுக்கு கல்யாணநாதன் பெயர் வச்சு திருமணம் விரைவிலே கூடுவதற்கு இதை ஒரு பதிக பலனாக சொல்லி இந்த பதிகத்துல போய் பெருமானுக்கு மாலை சூட்டி அந்த மாலையை எடுத்து கையில கொடுத்து அந்த மாலையை உன்னோட வீட்டுல வச்சுங்க, திருமணம் ஆன அப்புறம் திரும்ப அந்த மாலையை கொண்டாந்து பெருமானுக்கு சாத்துங்கன்னு சொல்லி அந்த சடங்கெல்லாம் இப்பவும் செய்யறாங்க. அதனால விரைவிலே திருமணம் நடக்கும். நம்முடைய நடராருக்கு சீக்கிரம் திருமணம் கொண்டாந்து அந்த பிரார்த்தனையோடு இந்த பதிக பாராயணம். வாழ்க வாழ்க. எண்ணானை எண்ணமர்.
என்னானை என்னமர் செறிமையோர் கற்கும் கண்ணானை கண்ணோரு மூன்றும் உடையானை மண்ணானை மாவாயில் சூழ்ந்த மணஞ்சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்துக்கள். பெண்ணாகிய சக்தியோடு இருக்கிறான், தானும் தன் தையலுமாக இருக்கிறான். அதனாலே சிவசக்தி பெருமான். அதனால மணஞ்சேரி பெண்ணான் என்பது அங்கே அந்த தலத்திலே இருக்கிற அந்த பெருமாட்டி ஆகிய அந்த கோகிலாம்பாளை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த அந்த பெருமான் அந்த பெருமானையும் பெருமாட்டியும் உள்ள அந்த சிவசக்தியை பேசுவோர் பெரியோர்களாவர் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. எடுத்தானை எழில் முடியட்டு. செல்வி ராஜசேகரமா பாட்டுறீங்களா? பதியம் இருக்கா? செல்வி பதிகம் பேர் சொல்லுங்க. என்கிட்ட புக்கு இல்ல. பதிகம் வந்து 2ஆம் திருமுறையில 16வது பதிகம் இந்தள பண்ணுல திருமணஞ்சேரி. அதுல நீங்க படிக்க வேண்டியது 16வது பாடல். ஆமா, 2ல 16 இந்தள பண்ணு இருக்கும். இந்தள பண்ண இருக்கும். அதுல வந்து இப்ப நாம படிக்க வேண்டியது 8வது பாட்டு, எடுத்தானே எழில். ஐயா இந்த பாடல் முனிசாமி ஐயா பாடிருக்கீங்க. அம்மா எடுத்து ரெடி பண்ணிட்டு அடுத்த பாட்டு ஐயா பாடுங்க. எடுத்தானே எழில் மூடி எட்டும் இரண்டும் தோல் எடுத்தானை கேடில செம்மை உடையானை மடுத்தார வண்டிசை பாடு மணஞ்சேரி பிடித்தாரை பேண வல்லார் பெரியோர்களே மடுத்தாரை வண்டிசை பாடு மணஞ்சேரி பிடித்தாரை பேண வல்லார் பெரியோர்களே. திருமணஞ்சேரி என்ற பெயரை பிடித்தாலே அதை பேணினாலே அவர்களெல்லாம் பெரியோர்களாகலாம் என்று சொல்கிற ஞானசம்பந்தர் பாட்டு. வாழ்க. அடுத்து 9வது பாட்டுமா, சொல்லானை தோற்றம் கண்டான். எடுத்துட்டாங்களாமா? மொபைல்ல இருந்து எடுக்கிறாங்க. சைவன்.org. உமா மகேஸ்வரி அம்மா நீங்க பாடுங்கம்மா இந்த பாடலை. 9வது பாடல் சொல்லானை. திருச்சிற்றம்பலம். சொல்லானை தோற்றம் கண்டானும் நெடுமாலும் கல்லானை கற்றன சொல்லி தொழுதோங்க வல்லார் நல் மாணவர் ஏத்தும் மணச்சேரி எல்லாமா எம்பெருமான் கடல் ஏத்துமே வல்லார் நல் மாதவர் ஏத்தும் மணஞ்சேரி எல்லாமா எம்பெருமான் கடல் ஏத்துமே. நமக்கு எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்று என்று நாவுக்கரச பெருமான் பாடுகிற மாதிரி பெருமான் மணஞ்சேரி பெருமான் எல்லாமாயிருக்கிறான், அவனுடைய கடலை ஏத்துங்கள் என்று அறிவுறுத்துகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார் ஞானசம்பந்தர். வாழ்க. அடுத்து 10வது பாட்டு, சற்றேயும் தாம் அறிவில் சமன் சாக்கிய. ஐயா நடராஜன் ஐயா நீங்களே பாடுங்க, உங்களுக்கான பாடல் ஐயா. ஆமா சார், இந்த செல்வி அம்மா வந்துட்டாங்க. நான் கடைசி திருக்கடை கடை காப்பார். வாங்கம்மா. 2:16:10. தானத்தில் சிறந்ததான நிதானம். 2ஆம் திருமுறையில 16 பதிகம். சற்றேயும் தாமறிவில் சமன் சாக்கிய சொற்றேயும் வன்மோர் செம்மை புடையானை வற்றாத வாவிகள் சூழ்ந்த மணஞ்சேரி பற்றாக வாழ்பவர் மேல்வினை பற்றாவே. திருச்சிற்றம்பலம். என்றும் வற்றாத வாவி, அந்த குளம் என்னும் வற்றாத நிலை, அந்த நீர்நிலை எப்போது நீர்வளமாக இருக்கிற திருமணஞ்சேரி அதனை பற்றாக வாழ்பவர் மேல்வினை பற்றாதே. அந்த பெருமானுடைய பெயரை பற்றினால், அந்த தலத்தின் பெயரை பற்றினால், பெருமானை பற்றினால் நம்முடைய மேல்வினை நம்மை பற்றாது என்று சொல்கிற பாட்டு. அடுத்து திருக்கடைக்காப்பு கண்ணாரும் காழியர்கும். நடதையா
நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கண்ணாரும் காழியர் கோன் கருத்தார் வீத்த தன்னார் சீர்ஞான சம்பந்தன் தமிழ் மாலை. கண்ணாரும் காழிய கோன் கருத்தார் வீத்த தன்னார் சீர்ஞான சம்பந்தன் தமிழ் மாலை. மன்னாரும் மாவயல் சூழ்ந்த மனம் சேரி பன்னார பாடவல்லார்க்கில்லை பாவமே. மன்னாரும் மாவயல் சூழ்ந்த மனஞ்சேரி பன்னார பாடவல்லார்க்கில்லை பாவமே. நன்றிங்க ஐயா. தமிழுக்கு சிறப்பே அந்த பண் ஓசைதான். பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணோடு ஆணொன்று பேசக்கரியவன் என்பார்கள். அந்த வகையிலே அந்த திருமணஞ்சேரி பெருமானை பன்னாரப் பாடினால் நம்முடைய வாழ்விலே பாவம் ஏதுமில்லை என்று பாவம் நீங்கி புண்ணியம் பெறலாம். அந்த புண்ணியத்தினால திருமணமாகிய புண்ணியம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஞான மணிவாத நம்முடைய இவரை நம்ம நடராஜேவா நம்மெல்லாம் சேர்ந்து வாழ்த்துவோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவிலை கண்ணி நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணி நல்லாருடும் பெருந்தகை இருந்தென்று அவர் பெண்ணில் நல்லாருடும் பெருந்தகை இருக்க பெருமானை திருமணஞ்சேரி பெருமானை பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. அடுத்து 17வது திருவேணுபுரம். ஐயா இதுல சந்தேகம் ஐயா, கண்ணாரும் காழியர்கோன் அப்படின்றாங்க இல்லைங்கய்யா. கண்ணாரும் காழியர்கோன் அது வந்து பாண்டிய மன்னரை குறிக்குதுங்களா? இல்ல இல்ல, காழியர் என்பது ஞான சம்பந்த பெருமான். கண்ணாரும் காழியர் என்பது கண்களுக்கு விருந்தாயமையும் சீர்காழி பெருமான். காழி என்பது சீர்காழி. அந்த சீர்காழி இருக்க கோன் யாரு? ஞான சம்பந்த பெருமான். ஏன்னா அதனாலதான் அடுத்த வரியில ஞான சம்பந்தன் தமிழ்னு பாடியிருக்காரு. காழியர் கோன் என்பது ஞான சம்பந்தரை குறிக்கும். சரிங்களா? தப்பா புரிஞ்சுட்டேன். பூழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கல் போட்டு பூழியர் அது சொன்னாங்க ஐயா. பாண்டியன் பேர் அந்த இடத்துல பாண்டியன் பேர். ஏன்னா பூழியர் கோன் வெப்பு, அந்த பாண்டியனுக்கு நோய் வந்தது, அந்த வெப்ப தீர்க்கத்துக்காக பூழியர் கோன் வெப்பு ஒழித்தான்னு அங்க பாடினாரு. அது வேற. இங்க வந்து காழியர் கோன் என்பது ஞான சம்பந்த பெருமான். அந்த ஞான சம்பந்த பெருமான் கருத்தை தாங்கி நிற்கிற அந்த பாடல். அதனாலே கருத்தார்வித்த ஞான சம்பந்தன் தமிழ் மாலை. ஞான சம்பந்தனுடைய கருத்து என்ன இருக்கும்? சிவமாகவே இருக்கும். அதெல்லாம் அந்த சிவக்கருத்து. அந்த சிவக்கருத்தை தாங்கி நிற்கிற பாடல் எங்க இருக்குது? மன்னாரும் வயல் சூழ்ந்த மணஞ்சேரியிலே பெருமான் பாடியிருக்கிறார். அந்த பெருமானை பன்னார பாடினால் பாவமில்லை என்று கடைசி பாட்டில் எப்பவுமே ஞான சம்பந்த பெருமை பற்றிய செய்தி வரும். திருக்கடைக்கா பாட ஞான சம்பந்தர் பற்றிய செய்தி வரும். சரிங்களா? வாழ்க வாழ்க. முடிச்சலாமா ஐயா? இல்ல இன்னொரு பதிவு படிச்சலாமா? முடிச்சிடலாங்க ஐயா. சரி, 10 நிமிஷம் தான் இருக்கு. பாட்டுங்களா? பாடுங்க. திரு பொன்னூசல் தில்லையல் அருளியது. சீரார் பவலங்கால் முத்தம் கயிறாக ஏறார் போட்பலகை ஏறினேது அமர்ந்து நாராயணன் அறிய நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேட்கண்மடவேர் பொன்னூசலாடாமோ நன்றி ஐயா. ஆறாகமுதின் அருள்தாள் இணைப்பாடு என்று சொல்லி அதுக்கு அந்த கீழே என்ன போட்டிருக்கோம்? அருட்சுத்தின்னு போட்டிருக்கோம். அதுக்கான காரணம் ஆறாமுதின் அருள்தாள் இணைப்பாடுதல். வாழ்க வாழ்க. வாழ்த்து. ராஜா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு
யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல அவுரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நெல்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஒவ்வொக ஆழ்க தீயதெல்லாம் அருள்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். சிவாயம். மிக்க மகிழ்ச்சிங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ராணி இல்லாமலே வாழ்த்து பாட்டாராம். நன்றிங்க ஐயா. ராணி இருக்காங்க, வீட்டுக்குள்ள கிட்ட வரலாம். ஐயா பாடலான்னு தான் எடுத்தேன் ஐயா. சரி ஐயா பாடினாரு, நல்லது. சரி பாட்டணும். அதான் அம்மாவை கூப்பிட்டாரு, வரல. மிக்க மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சிக்கு வருகிற ராணி இல்ல ராணி இருக்காங்க. எங்க நடராஜாவும் ராணி வரணும், நாங்களாம் வேண்டிக்கிறோம். அவ்வளவுதான். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. மிக்க ஒரு ஊர் மகிழ்ச்சி. இல்லைங்க ஐயா, ஊரை பார்க்க ராஜா ஏன்னு சொல்லுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே ஞானசம்பந்தரை ஏற்ற 2ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களும் மீண்டும் ஒரு முறை பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி இனிதே நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா தேதிப்படி கணக்கிட்டா இன்னைக்குதான் கரெக்டா 50வது நாள் வருதுயா. ஐயா நீங்க அந்த மாட்டு பொங்கல் அந்த வரிசை எண் போட்டிருக்கேன் பாருங்க ஐயா. திரும்ப ஒவ்வொரு திருமுறைக்கும் அந்த வருஷம் ஸ்கிப் ஆயிருக்கும். நீங்க ஜனவரில 16 நாள், பிப்ரவரியில 29 நாள், இன்னைக்கு 5, மொத்தம் கரெக்டா தேதிப்படி கணக்கு பண்ணா இன்னைக்கு 50வது நாள் வருது. சரிங்க. அப்ப அந்த முதல் நாள் நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியா இருக்கும். நான் குறிச்சு வச்சுக்கிறனால சொன்னேன், வேற ஒண்ணு. சரிங்க ஐயா, நான் நிச்சயம் கவனிக்கிறேன் ஐயா. நான் இப்ப நம்ம நிகழ்ச்சியிலேயே இந்த குழுவிலேயே போட்டிருக்கேன். திருமுறை 1, 2, 3, 4, 5 கணக்குப்படி தான் போட்டிருப்பேன். அந்த வரிசைப்படி அந்த 1ஆம் தேதி என்ன வருது டேட் கணக்குப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா இன்னைக்கு 50வது நாள் வருது. மிக்க மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சி வழிநடத்தி ஐயா சாமசிவம் ஐயாருடைய பொன்னார் திருவடியில வணங்கி மகிழ்கிறோம். ஐயா நான் அடியன் இன்னைக்கு தவறு காலையில வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது, மன்னிக்கவும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. எதியமை பணிகளும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தார். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க.